முஸ்லீம் லீக் தலைவர் சொன்னாராம், இது நான் கேள்விப்பட்டது. ஓட்டு போடுகிறவன் பூராவும் தாவேகாவுக்கு போட்டு போய்விட்டான். எல்லா முஸ்லீமும் அவன் ஏற்கனவே ஓட்டும் போட்டு விட்டான் அவர்களுக்கு. திமுகவோடு ஒரு முஸ்லீமும் இல்லையே, நான் மட்டும் இங்கே இருந்து வந்து என்ன செய்வது என்று சொல்லி நானும் அங்கே போக வேண்டியதாகிவிட்டது என்று சொன்னார். முன்பெல்லாம் தலைவர்கள் முன்னால் போவார்கள், மக்கள் பின்னால் வருவார்கள். இப்போது மக்கள் முன்னால் போகிறார்கள், தலைவர்கள் பின்னால் வருகிறார்கள். முஸ்லிம்களெல்லாம் இடம் மாறிவிட்டதால் ஆயர்கள் இடம் மாறினார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் இடம் மாறிவிட்டதால் இங்கேயும் ஆயர்கள் இடம் மாறுகிறார்கள். ஆக ஆயர்கள் மேய்ப்பது என்பது போய் ஆடுகள் போகின்ற போக்கில் ஆயர்களும் போக வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இதில் பெரிய மாறுதல். இனிமேல் திமுக வராது. திமுகவினுடைய வாக்கு வங்கிகள் இடம் மாறிவிட்டன. நாம் அங்கே இருந்து கொண்டு அவனோடு சேர்ந்து சாவதிலே என்ன பயன் இருக்கிறது? இவனோடு சேர்ந்து வாழ்வோம். இந்த பக்கத்துக்கு வேலுமணிகள் ஊறி பெருத்து விட்டார்கள், அந்த பக்கத்துக்கு செந்தில் பாலாஜிகள் ஊறி பெருத்து விட்டார்கள். ஆகவே வேலுமணியும் இல்லாத செந்தில் பாலாஜியும் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆகவே விஜயின் மீது இந்த வெற்றி திணிக்கப்பட்டது. அயோக்கியன் ஆழ்வதா முட்டாள் ஆழ்வதா என்று கேட்டால் அயோக்கியனை விட முட்டாள் பரவாயில்லை, சொல்லிக் கொடுத்தாவது பார்க்கலாம் என்று நாம் நினைக்கிறோம். புரியுதா? அவ்வளவுதான். இந்த பவரை மக்கள் பல காலம் பயன்படுத்துவதற்கு முடியவில்லை. ஏனென்றால் மாற்று ஆள் அவர்களுக்கு சரியாக சிக்கவில்லை. ஆகவே மக்கள் குப்பனை விட்டால் சுப்பன், சுப்பனை விட்டால் குப்பன் என்றே செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் பதிலாக இன்னொரு மக்கள் ஒருவன் வந்து விட்டான் என்ற போது அடித்து திருப்பி விட்டார்கள். சீஃப் மினிஸ்டருக்கு ஆலோசகர் என்ன, நீ எந்த படத்தில் நடிக்கலாம் என்பதற்கு ஆலோசனை சொல்ல போகிறான். இது நாட்டினுடைய நடப்பு. இந்த முட்டாளை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? அதே மாதிரி ஒரு கர்நாடகத்துக்காரனை கொண்டு போய் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக போடுகிறார். அவன் தொழில் அங்கே இருக்கிறது. அவன் எப்படி? நேர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பிஜே ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். ஹாய் சார், வணக்கம் சார். இப்ப தாவேகா ஆட்சிக்கு வந்து ஒரு 2 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு முதல்ல என்னன்னா, இப்போ நிறைய பேர் இப்போ கட்சி வந்துட்டு திமுகல இருந்து விலகி நாங்க வந்துட்டு இப்ப தாவேகால இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும், இல்ல இப்போ ரீசெண்டா வைகோ அவர்களும் அறிக்கை விட்டிருந்தார். சோ இது என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க அங்க உள்ள? அதாவது திமுகவினுடைய மொத்த கூடாரமும் காலியாகி கொண்டிருக்கிறது. அவருடைய கூட்டணிகள் அப்படியே இடம்பெயர்ந்து விட்டன. இப்பொழுது அந்த விஜயகாந்த் மனைவி மட்டும் தேவைக்கு மேல் அதிக இடங்களை பெற்ற காரணத்தினால் ஒரு எம்பி பதவியும் ஒரு எம்எல்ஏ பதவியும் அங்கேயே இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். அவர்களால் நடந்த சண்டையில் தான் வைகோ போன்றவர்கள் வந்து விட்டார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கட்சி ஒரு 10 கட்சி இணைந்து கூட்டணியாக இருந்தபோது வலிமையாக எங்களுடைய கூட்டணி அவ்வளவு இறுக்கமானது என்று சொன்னார்கள். கூட்டணியில் இருந்தவர்களும் நீர் வற்றினாலும் நிலம் புரண்டாலும் நாங்கள் மாற மாட்டோம் என்று சொன்னார்கள் 2 மாசத்துக்கு முன்னாடி. ஆமாம். அப்புறம் கடைசியாக எல்லாரும் ஏன் வந்தார்கள் என்று சொல்கிறேன். முஸ்லீம் லீக் தலைவர் சொன்னாராம், இது நான் கேள்விப்பட்டது. ஓட்டு போடுகிறவன் பூராவும் தாவேகாவுக்கு போட்டு போய்விட்டான். எல்லா முஸ்லீமும் அவன் ஏற்கனவே ஓட்டும் போட்டு விட்டான் அவர்களுக்கு. அவன் போய்விட்ட பிறகு நான் மட்டும் இங்கே உட்கார்ந்து கொண்டு எவன் ஓட்டை வாங்குவது? அதனால திமுகவோடு ஒரு முஸ்லீமும் இல்லையே, நான் மட்டும் இங்கே இருந்து கொண்டு என்ன செய்வது என்று சொல்லி நானும் அங்கே போக வேண்டியதாகிவிட்டது என்று சொன்னார். முன்பெல்லாம் தலைவர்கள் முன்னால் போவார்கள், மக்கள் பின்னால் வருவார்கள். இப்பொழுது மக்கள் முன்னால் போகிறார்கள், தலைவர்கள் பின்னால் வருகிறார்கள். இதே நிலைமை தான் திருமாவளவனுக்கும். எல்லா ஹரிஜனங்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டு இங்கே வந்து விட்டார். அப்புறம் திருமாவளவனுக்கு யார் ஓட்டு போடுவார்கள் இங்கே திமுகவில்? திருமாவளவனால் திமுகவுக்கு என்ன நன்மை? திமுகவால் திருமாவளவனுக்கு என்ன நன்மை? திமுகவின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக தாழ்த்தப்பட்டவர்களெல்லாம் இந்த பக்கத்தில் வாக்களித்த பிறகு இவரும் இந்த பக்கம் வர வேண்டியதாகிவிட்டது. ஆடுகளெல்லாம் இடம் மாறிவிட்டன. ஆகவே இடையனும் இடம் மாற வேண்டியது இருக்கிறது. நான் சொல்லுவது புரிகிறதா? முஸ்லிம்களெல்லாம் இடம் மாறிவிட்டதால் ஆயர்கள் இடம் மாறினார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் இடம் மாறிவிட்டதால் இங்கேயும் ஆயர்கள் இடம் மாறுகிறார்கள். ஆக ஆயர்கள் மேய்ப்பது என்பது போய் ஆடுகள் போகின்ற போக்கில் ஆயர்களும் போக வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இதில் பெரிய மாறுதல். நான் சொல்லுவது உனக்கு புரிகிறதா? நல்லாவே புரியுது. சரி, இது ஒரு நிலை. ஆகவே அப்புறம் கம்யூனிஸ்டுகளும்
ஆனால் இவர்களையெல்லாம் பிடித்து தள்ளிவிட்டது நம்முடைய ஸ்டாலின். அவர் என்ன நினைத்தார், உடனே போதாமை இருக்கிறது, பெரும்பான்மை போதாமை. அதன் காரணமாக விஜய் மக்களிடம் போனால் 106 இடங்களுக்கு பதிலாக 160 இடங்களை பெற்று விடுவார். ஆகவே அவருக்கு ஆளத் தெரியாது, அவருக்கு எதுவும் தெரியாது. அவரை ஒரு 6 மாதம் 1 ஆண்டு ஆட்சியில் உட்கார வைத்தால் அவர் வாழ்க்கைக்கு திரும்ப வர மாட்டார். அப்புறம் நாம் வந்து விடலாம். அவரை அங்கே நிலைக்க வைக்க வேண்டுமென்றால் அவருக்கு பெரும்பான்மை இல்லை, நம்முடைய ஆட்களை பெரும்பான்மை கொடுக்க சொல்லி அனுப்புவோம் என்று சொல்லி இந்த 10 கட்சிகளையும் போய் நீங்கள் அவருக்கு வேண்டிய ஆதரவை கொடுங்கள், அவருடைய ஆட்சியை நிலைநாட்டுங்கள். பிறகு எப்பொழுது இவருடைய ஆட்சியினுடைய பொக்கைத்தன்மை வெளிப்படுகிறதோ அப்பொழுது நாம் விறகை உருவி விடுவோம், உலை அடங்கிவிடும். அப்பொழுது அவரை வெளியேற்றிவிட்டு நாம் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்பது அவருடைய திட்டம். ஆனால் தன்னுடைய ஆட்களை எல்லாம் அனுப்பி இந்த கட்சியை பலப்படுத்தி விட்டார். வந்தவன் நாக்கிலெல்லாம் விஜய் தேனை தடவி விட்ட காரணத்தினால் தேன் ருசி கண்ட இவர்களெல்லாம் நாக்கை சப்பு கட்டி கொண்டு இங்கேயே இருக்கிறார்கள், அந்த கூட்டணியை விட்டு வந்து விட்டோம் என்று சொல்லி அறுத்து வேறு விட்டார்கள். நான் சொல்வது புரிகிறதா? திருமாவளவனெல்லாம் நாங்கள் என்றைக்கும் வந்த அணிதான், கம்யூனிஸ்டும் அப்படித்தான் சொன்னான், நாங்கள் இன்னும் அதிலே தான் இருக்கிறோம் என்று சொன்னவர்களெல்லாம் நாக்கிலே தேன் தடவப்பட்டவுடன், பதவி ருசி கண்டவுடன் இங்கேயே இருப்பது என்று முடிவு செய்து விட்டார்கள். பிறகு இனிமேல் திமுக வராது, திமுகவினுடைய வாக்கு வங்கிகள் இடம் மாறிவிட்டன, இனிமேல் திமுக வராது, நாம் அங்கே இருந்து கொண்டு அவனோடு சேர்ந்து சாவதிலே என்ன பயன் இருக்கிறது, இவனோடு சேர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி அவர்களும் இங்கேயே நிலைத்து விட்டார்கள். ஆக இப்பொழுது முதலில் விஜய் வெற்றி பெறுவாரா, இவருடைய ஓடம் கரை சேருமா என்று கருதி ஒருவனும் வரமாட்டேன் என்று சொன்னார். அப்பொழுதும் ஒரு பதவியெல்லாம் பங்காக தருகிறேன் என்று சொன்னார். இவரே கரையேறப் போவதில்லையே, நாம் போய் சேர்ந்து முழுவதா என்று ஒருவனும் வரவில்லை. இவர் கரை சேர்ந்து விட்டார் என்ற பிறகு இப்பொழுது எல்லாரும் இந்த பக்கம் வந்து விட்டார்கள். ஆகவே ஒரு கொள்கையும் இல்லாத ஒவ்வொரு கூட்டமும் தங்களுடைய இடங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லுகிறேன், மாட்டுக்கு உண்ணி இருப்பது போல, மாடுதான் முக்கியமானது. மாடு வாழ்ந்தால் உண்ணியும் வாழும். ஏன்னா மாடு செத்து போய்விட்டால் உண்ணிக்கு ரத்தம் வராது. மாடு வாழ்ந்தால் உண்ணி கொழுத்து பெருத்து அதிலேயே தொங்கி கொண்டிருக்கும். இவர்களால் 2% 1% வாக்கு வைத்திருக்கிறவர்கள். ஆகவே ஒன்று திமுக வெற்றி பெற்று கொண்டிருந்தால் அதனுடைய ரத்தத்திலே இவர்களும் வாழலாம், இல்லை தாவேகா தான் இனிமேல் வாழும் என்றால் தாவேகாவிடம் வந்து உண்ணி போல ஒட்டி கொண்டிருக்கலாம். இதுதான் நிலைமையே தவிர அதில் பெரிய கொள்கை ஒன்றும் கிடையாது. இப்பொழுது என்ன பெரிய சோசலிசத்தை நிலைநாட்ட போகிறார் விஜய் என்று வந்தார்கள் அவர்கள். இல்லை, திருமாவளவன் பெரிய கருத்து ஒன்று சொல்லிக்கொண்டே இருந்தார், கூட்டணி அரசு என்று 15 ஆண்டுகளாக சொன்னேன், என்னுடைய கொள்கை இப்பொழுதுதான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்று சொல்கிறார். நான் சொல்லுகிறேன், போதாமை இருக்கிற போது நடைமுறைக்கு வருகிறது, தன்னிறைவு அடைந்து விட்டால் அவன் உன்னை வெட்டி விட்டு விடுவான். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் எல்லாம் தொந்தரவு கொடுக்கிறீர்கள். விடிந்தால் எழுந்தால் திருமாவளவன் பரிந்துரைக்கிறார், இவனை ஐஜி ஆக போடும், அவனை தலைமைச் செயலாளர் தலைமை வக்கீலாக போடும், இவனை இதுவாக போடும் என்று. அது மட்டுமில்லை, திருச்சியில் என்னை நிறுத்து, நானும் மந்திரியாக வேண்டும் என்று புடுங்குகிறார் என்று. இப்பொழுது இவர்கள் இல்லாமல் நாமவே பெரும்பான்மையை பெற்றுவிட்டால் நல்லது என்று அதிமுகவை கலைத்து அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து, அவர்களுக்கு பணம் கொடுத்தோ பதவி தரணும் என்று சொல்லியோ ராஜினாமா பண்ண வைத்து அந்த இடங்களில் எல்லாம் விசில்களால் நிரப்பி தனி பெரும்பான்மையை பெற்றுவிட்டால் வேண்டுமென்றால் இருக்கட்டும், வேண்டாமென்றால் வெளியே போகட்டும், இவன் தயவிலே நாம் இருந்தால் நாள்தோறும் இவர்களுடைய புடுங்கல் தாங்க முடியவில்லை. அவர்கள் முதலமைச்சர்களாக தங்களை எண்ணிக்கொண்டு ஆட்சிக்கு வந்துவிட்டு ஆட்சியிலே ஒரு ஓரத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். முதலமைச்சர்களாக எண்ணிக்கொண்டு இவ்வளவு பரிந்துரைகளையும் என்னை அதிலே வை, இதிலே வை, என்னை அங்கே நிறுத்தி, இங்கே பெரிய தாங்க முடியவில்லை பிடுங்கள். அதனாலே தான் இப்பொழுது இந்த கூட்டணி ஆட்சியின் மீது பற்று கொண்டு கூட்டணி ஆட்சி என்று சொன்ன விஜய், கூட்டணி ஆட்சியால் நடைமுறையில் வாழுகின்ற விஜய் இனிமேல் கூட்டணி இல்லாமல் தனித்த பெரும்பான்மையை பெற்றால்தான் இவருடைய அழுத்தம் நம் மீது குறையும் என்று சொல்லி இப்பொழுது இடைத்தேர்தலில் ஒரு 15 பேரையாவது கொண்டு வந்து தான் தனி பெரும்பான்மை பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு பிறகு இவர்களெல்லாம் மாடு அந்த சோத்தில் போய் தூணில் போய் அப்படி தேய்க்கிற போது உண்ணியெல்லாம் உதிரும், அதுபோல இவர்களும் உதிர்வார்கள் என்று நான் சொல்கிறேன். ஓகே சார், ஓகே. பட் ஆனா இப்போ திமுகல இருந்து வந்தவங்க எல்லாருமே மக்கள் இங்க அதிகமா இருக்கறனாலதான் வந்திருக்காங்க. அப்ப அங்க திமுகல இருந்து எல்லாருமே வந்ததுக்கான காரணம் குதிரை பேரம் அங்க நடக்கிறதுக்கு அங்க இல்ல
ஏனென்றால் அங்கே இருக்கிறவர்களை எல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று 39 மந்திரியும் உள்ளே போக வேண்டும். அவ்வளவு மந்திரியும் 35 மந்திரியும் அவ்வளவு ஊழல் செய்யாத மந்திரி எவன்? ஸ்டாலினா, உதயநிதியா, அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா, செந்தில், யார் அங்கே செய்யவில்லை ஊழல்? யோக்கியன் என்று யாரை காட்டுவீர்கள்? ஏனென்றால் கூட்டுக்கொள்ளை. அலாவுதீனும் 40 திருடர்கள் மாதிரி. அலாவுதீன் தலைவரே தவிர 40 திருடர்களுக்கும் இணையான பங்குண்டு. ஆகவே அலாவுதீன் விழுந்து விடக்கூடாது என்று 40 பேரும் நினைப்பார்கள். 40 பேரும் நமக்கு வேண்டும் என்று அலாவுதீனும் நினைப்பான். புரியுதா? அலாவுதீன் தனியாக இந்த கொள்ளைக்காரர்கள் கூட்டத்தை கொள்ளையடித்தவன். அவனும் ஒன்றும் பெரிய திருடர்கள் திருடி வைத்ததே அவன் கொள்ளையடித்தான். அதற்கு PS வீரப்பாவினுடைய 40 பேர் என்று வைத்துக்கொள்ளு. அதான் அதனுடைய இது. ஆகவே இவர்களெல்லாம் இந்த மக்கள் இந்த ஆட்சியை விஜயின் மீது திணித்தார்கள். விஜய் நினைக்கிறார் தன்னுடைய கேரிஷ்மாவால் வெற்றி பெற்றது என்று. அவருக்கு ஆலோசனை சொன்ன ஒரு முட்டாள் என்ன நினைக்கிறான் என்றால், நாம் தான் வியூகம் வகுத்து கொடுத்தோம். நீ வகுத்த வியூகத்துக்குள் ஒருவனும் வரவில்லையே. நீ கூட்டணி என்று சொன்னாய், அரசு பங்கு தருகிறேன் என்று சொன்னாய், அவர்களெல்லாம் வந்து விடுவார்கள், நாம் பலப்பட்டு ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று நினைத்தாய். வியூகம் வகுத்தவன் நினைத்தான். ஆனால் ஒருவனுமே வரவில்லை, இவனுடைய ஓடம் கடை சேராது என்று. ஆனால் இப்படி இவன் வருவானா, அவன் வருவானா, இவன் குப்பனுக்கு மாற்று சுப்பன், சுப்பனுக்கு மாற்று குப்பன் என்று 50 ஆண்டு அரசியலை மக்கள் மாற்றி விட்டார்கள். இது விஜய்க்கே தெரியாது. வெற்றி பெற்ற பிறகுதான் விஜய்க்கு தான் வெற்றி பெற்றோம் என்று தெரியும். ஆகவே இந்த வெற்றி ஈட்டப்பட்ட வெற்றி இல்லை, திணிக்கப்பட்ட வெற்றி. புரியுதா? இது விஜயின் மீது திணிக்கப்பட்டது இந்த வெற்றி. ஆகவே திணிக்கப்பட்ட வெற்றியில் இவர் மீது ஏன் திணித்தார்கள், இதற்கு முன்னால் ஏன் திணிக்கவில்லை என்றால், விஜயகாந்துக்கு அந்த வலிமை போதவில்லை. அதற்கு முன்னால் வைகோ போன்றவர்களெல்லாம் புதிய கட்சி வந்தபோது அந்த மாற்று நிலையை எடுக்க முடியவில்லை. பாமக பலகாலமாக முன்னேற்றம், அன்புமணி, மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று விஜய்க்கு யோசனை சொன்னவன் தான் அங்கே உட்கார்ந்து யோசனை சொன்னான். அவரை ஆட்சிக்கு கொண்டு வர முடியவில்லையே. சுவரொட்டி அடித்தார்கள், மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று. அன்புமணி படத்தை போட்டு 4% வாக்கு தான் அவரால் பெற முடிந்தது. இவர் பெற முடிந்ததற்கு காரணம் மக்கள் இந்த ஆட்சியை திணித்து விட்டார்கள். 225 இடத்திலும் 214 இடத்திலும் நிற்க வைக்க முடியும் என்றால் இவரால் ஆட்சி அமைக்க முடியும். இவ்வளவுதான் இவருடைய தகுதி, மக்கள் எதிர்பார்த்த தகுதி. மக்களுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனால் காசு கொடுக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்றால் சதுரடிக்கு இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும். நொந்து போனார்கள் மக்கள். ஒரு எலக்ட்ரிசிட்டியில் 3 ஃபேஸ் மீட்டர் மாட்ட வேண்டும் என்றால் அவனுடைய கடமை, அவன் 3 ஃபேஸ் மீட்டரை மாட்டி விட்டு போக வேண்டும். அதற்கு பணம் கொடுக்க வேண்டும். எதற்கு பணம் கொடுக்க வேண்டிய நிலை இல்லை. ஒரு சாதாரண கிளார்க்கிலிருந்து முதலமைச்சர் வரையில் அத்தனை பேரும் பங்கு போட்டு கொண்டு கொள்ளையடித்தார்கள். பெரும்பணம் கொள்ளையடித்தார்கள். நீ இடம் வாங்குகிறாய், நீ வீடு கட்டுகிறாய், சதுரடிக்கு என்ன 25 ரூபா, 2000 சதுரடி 25 மேனி பெருக்கி அவனுக்கு கட்ட வேண்டும். கட்டிய பிறகுதான் உனக்கு அனுமதி வரும். அடே, மக்களுக்கு ஏன் இந்த உத்தரவு போடுகிற அதிகாரம் உனக்கு கிடைத்தது என்றால், மக்கள் ரோட்டை ஆக்கிரமித்து கட்டுவான், மக்கள் தப்பு செய்வார்கள். ஆகவே அதிகாரத்தை உன்னிடம் கொடுத்தால் மக்களை தப்பு செய்யாதவாறு நீ சட்டத்தை கொண்டு ஒழுங்குபடுத்தி அதிகாரத்தை கொண்டு ஒழுங்குபடுத்துவா என்பதற்கா இவன் என்ன பண்ணுவான், 10 அடியை முன்னால் வைத்து கட்டி விடுவான் தெருவில். ஆகவே இவனை அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னால், இவன் அனுமதி கேட்கப் போவதற்கு, ஒழுங்காக வீடு கட்டுவதற்கு இவன் 25 ரூபாய் சதுரடிக்கு கொடுக்க வேண்டும். 4000 சதுரடி தான் 4000. இது என்ன நியாயம்? மக்கள், நான் சொல்வது புரிகிறதா? மக்கள் சாலையை ஆக்கிரமிப்பார்கள், பிறர் இடத்தை ஆக்கிரமிப்பார்கள் என்பதற்காக அனுமதி கொடுக்கின்ற அதிகாரத்தை அரசாங்கத்திடம் கொடுத்து உன்னை மந்திரியாக்கினால், நீ இவன் ஒழுங்காக முறையாக வீடு கட்டி கொள்வதற்கு பணம் கேட்கிறாய். இந்த வேலை 50 ஆண்டுகளாக நடந்தது. கருணாநிதி காலத்திலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பக்கத்துக்கு வேலுமணிகள் ஊதி பெருத்து விட்டார்கள், அந்த பக்கத்துக்கு செந்தில் பாலாஜிகள் ஊதி பெருத்து விட்டார்கள். ஆகவே வேலுமணியும் இல்லாத, செந்தில் பாலாஜியும் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆகவே விஜயின் மீது இந்த வெற்றி திணிக்கப்பட்டது. இப்பொழுது ஆட்சிக்கு வந்து விட்டார். இவரிடம் எந்த ஒரே ஒரு கொள்கை, இவருக்கு வலிமையாக மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க தெரியாது, நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால் இவருக்கு போராட தெரியாது,
இந்த மேகதாதுவில் போய் புதிய தீர்ப்பாயம் வேண்டும் என்று சொன்னது இவருடைய கடைகட்ட யோசனையற்ற தன்மை. ஒரு முதலமைச்சராக இருப்பதற்கு உரிய தகுதியற்ற நிலை அது. உதயகுமார் இந்த உதயநிதி இந்த திட்டத்தை கொடுத்தாராம், இவர் ஏற்றுக்கொண்டாராம். நான் கேட்கிறேன், புதிய தீர்ப்பாயம் நீதிபதிகளால் உருவாகக்கூடியது. அந்த தீர்ப்பாயம் பழைய தீர்ப்பாயத்தில் சிலவற்றை மாற்ற நினைத்தால் நீ என்ன செய்வாய்? ஒரு 30 ஆண்டுகள் போராடி நாம் அந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறோம். அந்த தீர்ப்பின்படி ஜூலைக்கு தண்ணீர் விளவு குழு, ஆகஸ்ட்டுக்கு தண்ணீர் விளவு குழு என்பதை நிறைவேற்ற வேண்டிய வேலை தான் வாட்டர் கமிஷனுக்கு உண்டியது வரை. இன்னொரு தீர்ப்பு அதற்கு வரக்கூடாது. நீ புதிய தீர்ப்பாயம் என்று சொன்னால் புதிய கோர்ட், புதிய நீதிபதிகள். அதே நீரை அவர்கள் இன்னொரு வகையாக பிரிப்பதற்கு முயன்றார்கள் என்றால் அதை தடுக்க உன்னால் முடியுமா? உனக்கு யோசனை இருக்கிறதா? நீ ஒரு முட்டாளை வைத்துக்கொண்டு கட்சி நடத்தி ஆட்சிக்கு வருவது என்பது வேறு. அந்த பாமகவிடம் இருந்த முட்டாள் உண்டம் வந்தான். பிறகு மக்களாக போட்ட ஓட்டை அவன் பெற்றுக் கொடுத்ததாகவும் நீ பெற்றதாகவும் நினைத்து கொண்டீர்கள். ஆனால் இது போல ஆட்சி செய்கிற போது அவனுக்கு யோசனை சொல்ல தெரியாது. தலைமைச் செயலாளர்கள் போன்றவர்களிடம் யோசனை கேட்டு அதை உடனடியாக தீர்மானத்தை ஒரு உதயநிதி ஒரு தீர்மானம் கொடுத்தால், இருங்க இதை அப்புறம் நிறைவேற்றுவோம், நாம் பேசி அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து பிறகு வாக்குக்கு விடலாம், சொல்ல வேண்டுமா இல்லையா? நீ எல்லாரையும் ஏமாற்றி வாக்கை பெற்றுவிட்டு அடுத்த நாள் எடப்பாடி, அன்னைக்கே எடப்பாடி சொல்லுகிறார், இந்த புதிய தீர்ப்பாயத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அது தமிழ்நாட்டுக்கு பாதகமாக அமைந்துவிடும், ஆகவே நாங்கள் இதற்கு வாக்களித்ததாக நீங்கள் கருதக்கூடாது, நினைத்து நீங்கள் தீர்மானத்தை சேர்க்கக்கூடாது, எங்களுக்கு முன்னாலேயே தர வேண்டும் அதை என்று சொல்லி அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். இவர் தெரிவித்த பிறகு கம்யூனிஸ்ட், இவர் தெரிவித்த பிறகு பாமக, அப்புறம் விவசாய சங்கங்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இப்பொழுது இது ஒரு தப்பான முடிவின்படி நிற்கிறது. நான் கேட்கிறேன், நீ அரசாங்கத்திலிருந்து ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டு விட்டதாக ஏமாற்றி நிறைவேற்றியிருக்கிறாய். தீர்மானத்தையே கொடுக்காமல் விவாதத்திற்கு விடாமல் ஏமாற்றி நிறைவேற்றியிருக்கிறாய். இப்பொழுது இந்த தீர்மானத்தின்படி மத்திய அரசாங்கம் புதிய தீர்ப்பாயத்தை அமைத்தால் இதனுடைய பொறுப்பை யார் எடுத்துக்கொள்வது? தீர்மானத்தை மாற்று. இப்படிப்பட்ட குளறுபடிகள் எல்லாம் உன்னை போல் யோசனை இல்லாத மனிதர்கள் முதலமைச்சர்களாக இருப்பதால் ஏற்படுகிறது. ஆனாலும் ஏற்கனவே இருந்த அயோக்கியர்கள் திரும்ப வரக்கூடாது என்பதனாலே அயோக்கியன் ஆழ்வதா முட்டாள் ஆழ்வதா என்று கேட்டால் அயோக்கியனை விட முட்டாள் பரவாயில்லை, சொல்லிக் கொடுத்தாவது பார்க்கலாம் என்று நாம் நினைக்கிறோம். புரியுதா? அவ்வளவுதான். பட் ஆனா எதிர்கட்சியில இருந்து ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா அதை கேட்டு நடக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனா கூட நம்ம எடுத்துக்கலாம். பாசிட்டிவ்னா அவன் முட்டாள்தனமா யோசனை சொல்றேன். புதிய தீர்ப்பாயம் வேண்டும் என்று உதயநிதிக்கு என்ன தெரியும்? இந்த முதலமைச்சரும் பார்த்து படிக்கிறவர், அந்த எதிர்கட்சி தலைவரும் பார்த்து படிக்கிறவர், ரெண்டும் ஒரே தரம். புரிகிறதா? அவருக்கும் அரசியல் தெரியாது, மக்களுடைய பிரச்சனை தெரியாது, முடிவெடுக்க தெரியாது. அவங்க தாத்தன் பெரிய கில்லாடி, அது விடு, அவர் அதிலேயே அடிபட்டு வளர்ந்தவர். இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. சட்டையை மாட்டி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை அனுப்புவது போல சட்டமன்றத்துக்கு அவருடைய மனைவிமார்கள் அனுப்பி வைக்கிறார்கள், இவர்களுக்கு எழுதி கொடுக்கிறார்கள், படிக்கிறார்கள். வேறு ஒன்றும் தெரியாது, என்ன படித்தோம் என்றே தெரியாது. அந்த மாதிரி ஒரு யோசனை இல்லாத எதிர்க்கட்சி தலைவர், ஒரு யோசனை இல்லாத முதலமைச்சர், 2 பேரும் சேர்ந்து கொண்டு புதிய தீர்ப்பாயம் என்று வைத்து நாட்டுக்கு பெரிய பாதகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவு தெரிகிற போது நாட்டில் கொந்தளிப்பு ஏற்படும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே இப்பொழுது என்ன நிலைமை என்றால், எதிர்க்கட்சிகள் பூராவும் இந்த பக்கம் வந்து விட்டன, அந்த பக்கம் தொலை தெரியப்பட்டு விட்டது. அதற்கு காரணம் உண்மையிலேயே திமுகவினுடைய கூட்டணி மற்றும் திமுகவினுடைய வாக்கு வங்கியான முஸ்லீம்கள் இந்த பக்கம் வந்து விட்டார்கள். முஸ்லீம்கள் வந்து விட்டதால் முஸ்லீம் லீக் வந்து விட்டது. நான் முதலில் சொன்ன உண்மையை மறக்காதே. ஆயர்கள் ஆடுகளை மேய்ப்பார்கள், இவர்கள் செலுத்துகின்ற வழியில் ஆடுகள் செல்லும் என்பது போய் ஆடுகள் அவை போக்கிலே போய்விட்டன. அவை போன இடத்திற்கு இப்பொழுது ஆயர்கள் வந்து விட்டார்கள். நான் சொல்வது புரிகிறதா? இந்த முஸ்லீம் லீக்கும் திருமாவளவனும் மற்றவர்களும் ஏன் வந்தார்கள் என்றால் ஆடுகள் ஓடிவிட்டன. நிச்சயமா மக்கள் எல்லாருமே அந்த சைடு போய்விட்டார்கள். ஆகவே ஆயர்கள் வெறும் குச்சியை வைத்துக் கொண்டு தனித்தனியாக நின்று கொண்டு என்ன செய்வது? அவர்களும் ஆடுகள் இருக்கிற இடத்துக்கு வந்து விட்டார்கள். இப்பொழுதும் நாங்கள் தான் ஆயர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இதில் இப்பொழுது ஆடுகள் சுதந்திரமாக முடிவெடுத்து அவை செய்த வேலையின் காரணமாக ஆயர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டார்கள். பவர் மக்கள் கையில தான் இருக்கு. பவர், இந்த பவரை மக்கள் பல காலம் பயன்படுத்துவதற்கு முடியவில்லை. ஏனென்றால் மாற்று ஆளவர்களுக்கு சரியாக சிக்கவில்லை. விஜயகாந்த் போதுமானவராக இல்லை, வைகோ போன்றவர்கள் கட்சி ஆரம்பித்த போதும் போதுமானவர்களாக இல்லை. ஆகவே மக்கள் குப்பனை விட்டால் சுப்பன், சுப்பனை விட்டால் குப்பன் என்றே செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் பதிலாக இன்னொரு மக்கன் ஒருவன் வந்து விட்டான் என்ற போது அடித்து திருப்பி விட்டார்கள். இவன் எவ்வளவு ஆடுவான் ஆடமாட்டான் என்பதை அப்புறம் பார்ப்போம். ஆனால் அயோக்கியன், வஞ்சகன் வேண்டுமென்றே கெடுப்பான். முட்டாளுக்கு யோசனை சொல்வதற்கு நல்ல ஆள் கிடைத்தால் அவன் நல்லபடியாக ஆடலாம்.
ஒரு தலைமைச் செயலாளரை வைத்துக்கொண்டு இவருக்கு ஒன்றும் தெரியாது என்கின்ற போது இந்த தீர்ப்பாயம் மாதிரியான தீர்மானங்களை எல்லாம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தை மாற்றி நிறைவேற்றி இது மாதிரி நல்ல சரியான முடிவுகளை பேசாமல் நான் சொல்லுகிறேன். இந்த டச்சப் உமனையெல்லாம் கொண்டு வந்து ஆலோசகர் என்று வைத்துக் கொள்ளக்கூடாது. யார் ஆலோசகர் பாருங்கள். இவருக்கு கால் ஷீட் வாங்குகிறானே 20 ஆண்டுகளாக, அவன் இவருக்கு ஆலோசகர். சீஃப் மினிஸ்டருக்கு ஆலோசகர் என்ன? நீ எந்த படத்தில் நடிக்கலாம் என்பதற்கு ஆலோசனை சொல்ல போகிறான். இது நாட்டினுடைய நடப்பு. இந்த முட்டாளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? அதே மாதிரி ஒரு கர்நாடகத்துக்காரனை கொண்டு போய் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக போடுகிறாய். அவன் தொழில் அங்கே இருக்கிறது. அவன் எப்படி அவன் ஆந்திராக்காரனாக இருக்கட்டும், மராத்தியனாக இருக்கட்டும், அவனுடைய தொழில் கர்நாடகத்தில் இருக்குது. அவன் எப்படி கர்நாடக அரசுக்கு எதிராக செயல்படுவான்? அவனை கொண்டு போய் நீ வைத்தியானா தமிழ்நாட்டு மக்களின் நலன் பாதிக்கப்படும். உனக்கு என்ன கவலை? உன்னுடைய சொத்தில் எதுவும் 10 அடி பறிபோக போகிறதா? தமிழ்நாட்டு மக்களின் நலன் பாதிக்கப்படும் மேகதாது வந்தால். ஆகவே சிறப்பு பிரதிநிதியாக ஒரு கர்நாடகத்துக்காரனை வைக்கிறாய். விளங்காதவன் கால் ஷீட் வாங்குகிறவனை கொண்டு வந்து அட்வைசராக வைக்கிறாய். மந்திரி சபை கூட்டத்திற்கு இந்த ஜான் ஆரோக்கியசாமி என்று உன்னுடைய கட்சிக்கு பாமகவை கவிழ்த்து உன்னிடம் வந்த அந்த ஜான் ஆரோக்கியசாமியும் கிருஷ்ணா ரெட்டியும் மந்திரி சபை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். அதில் நியாயம். அது ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வகிக்கின்ற பதவி கூட்டத்தில் அவர்கள் 2 பேரும் கலந்து கொள்வது என்பது உண்மையிலேயே நீதிமன்றத்திற்கு போய் அவர்களை சவுக்கால் அடிக்க வேண்டும். அவ்வளவு பெரிய குற்றம் அது. அவன் என்ன வீதியில் தெரிகிறவனெல்லாம் மந்திரி சபையினுடைய கூட்டத்துக்கு வருவானா? அப்புறம் உன் வீட்டு நாய்க்குட்டி கூட அதில் கலந்து கொள்ளுமா? கேட்கிறேன். அதுக்கு ஒரு முறை இருக்கு. உங்களுக்கு செல்ல நாயாக இருந்தாலும் வெளியே உட்கார வைத்து விட்டு தான் மந்திரி சபை கூட்டத்துக்கு வர வேண்டும். செல்ல நாயோடு தான் வருவாய் என்றால் நீ மந்திரியாக இருப்பதற்கு தகுதி இல்லை. மந்திரி சபை அனுமதிக்காது. நான் சொல்லுவது புரிகிறதா? இப்ப முதலமைச்சர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு சரியான ஆள் இல்ல. ஆள் இருக்காங்க. தலைமைச் செயலாளர் தான் நடத்துறாரு. இப்ப யார் நடத்துறாருன்னு நினைக்கிறேன்? தலைமைச் செயலாளர் 28 கேசட் போட்டு 28 துறையை பற்றி இவருக்கு விளக்கம் சொல்வதற்கு பட ரீதியாக சினிமா படம் மாதிரி போட்டு காட்ட போகிறார். என்ன செய்வது? அந்த அளவுக்கு தமிழ்நாடு போய்விட்டு. ஆனால் அதிலையும் கூட நான் ஒரு 40% மகிழ்கிறேன். என்ன என்றால், இந்த அயோக்கியர்கள் செய்த அயோக்கியத்தனத்திற்கு மாறாக, அதாவது நான் முதலிலே சொன்ன மாதிரி தான், அயோக்கியன் ஆள்வதா முட்டாள் ஆள்வதா என்றால், முட்டாள் ஆள்வதற்கு பின்புறமாக அறிவாளியை வைத்துக் கொள்ளலாம். அயோக்கியன் யாருக்கும் கட்டுப்பட மாட்டான். ஆகவே அயோக்கியத்தனமான அந்த ஆட்சி போனது நல்லது. இந்த ஆளுக்கு நீ தனக்கு புரியவில்லை என்றால் சும்மா மேக்கப் மேன் டச்சப் உமனையெல்லாம் கொண்டு வந்து மந்திரி சபைக்குள் விடாமல், கூட்டத்திற்குள் விடாமல், தலைமைச் செயலாளரை சொல்லி அந்த ஆளை சொல்லிவிட்டு பேசாமல் கையெழுத்து போட்டு கொண்டு வரு. அந்த ஆள் நடத்துவார். இந்த முட்டாள்களால் நடத்த முடியாது. சும்மா அவரையே நல்ல ஆட்களாக எல்லாமே அவர் பேரிலே நடக்கட்டும், நீ உட்கார்ந்துரு. பழைய காலத்தில் வயதுக்கு வராத இளவரசர்களுக்காக மந்திரிகள் சீன படங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, சீன சக்கரவர்த்திகள் எல்லாம் 10 வயசு பையனாக இருப்பான். அவனை மந்திரி விழுந்து வணங்குவான். அவன் தான் சக்கரவர்த்தி. அவங்க அப்பையும் ஆத்தா செத்து போனாங்க. இவன் தான் சக்கரவர்த்தி. ஆனால் இவன் வளருகின்ற வரையிலும் பொறுப்பு ஆட்சி வேறொருவரிடம் இருக்கும். ஆகவே நான் சொல்லுகிறேன், பிகாஸ் ஆஃப் டியூ டு யுவர் இம்மெச்சூரிட்டி, உன்னுடைய போதாமை காரணமாக, அறியாமை காரணமாக ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்டாக தலைமைச் செயலாளரை ஆள சொல்லி விட்டால் இது இந்த தப்பெல்லாம் செய்யாது. இப்போ இம்மெச்சூர் அப்படிங்கிறப்போ மேபி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க வந்துட்டு இவங்களுக்கு ஆள தெரியல. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் நாலெட்ஜ் எல்லாமே வேணும்ல. நாலெட்ஜ் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வயது ஏற ஏற வரும். அது அறிவுள்ளவனுக்கு கூடுதலாக வரும். அறிவில்லாதவன் பிறந்தபடியே செத்து போயிடுவான். எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு வரவே வராது. மாடு மேய்க்கிறவனுக்கு சாகுற வரையிலும் அந்த மாடு மேய்க்க தெரியுமே தவிர அவனுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் 85 வயதிலும் அவனுக்கு எந்த புதிய அறிவு அனுபவமும் ஏற்படாது. அறிவுடையவனுக்கு மட்டும்தான் புதிய சிந்தனைகள், புதிய பார்வைகள் ஏற்பட முடியும். பட் ஆனால் அமைச்சரவையில் இப்போ நிறைய பேர் படித்தவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு படித்தவன் வேற, அறிவுள்ளவன் வேற. படித்தவன் எவன் இல்லை நம்ம நாட்டில்? எவன் இல்லை? விஜய் படிக்காதால? எழுத படிக்க தெரியுதா படிப்பு? பிரச்சனை என்ன என்று ஆழநிலமாக ஆராய்வது, பிறகு அதற்கு தீர்வு என்ன என்று ஏற்கனவே தான் பெற்ற அனுபவங்கள், தான் பெற்றிருக்கின்ற அறிவு, அப்புறம் கூடுதலாக பெற வேண்டிய ஆலோசனைகள், இவற்றின் அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். படிப்பு என்றால் நீ இவருக்கும் பார்த்து படிக்க தெரியுது, நம்ம உதயநிதிக்கும் பார்த்து படிக்க தெரியுது. 2 பேரும் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நாம் அவர்களை இம்மெச்சூர்ட் பீப்புள் என்று சொல்லுகிறோம். எதனாலே சொல்லுகிறோம்? ராஜாஜி என்ன இவர்களை விட
வாழ்நாள் பூராவும் படித்தார், அது வேறு. படிப்பு என்பது நீ நினைச்சா நீ பட்டம் பெற்றியா, அதோடு முடிந்து விட்டது படிப்பு என்று நீ நினைக்கிறாய். நான் சாகும் வரையிலும் அது தொடரும் என்று நினைக்கின்றேன். சாந்துணையும் கல்லாதவாறு என்று சாவை எல்லையாக காட்டுவார் வள்ளுவர். புரியுதா? படிப்புக்கு எல்லை சாவுதான். ராஜாஜி கடைசியாக வந்த பொருளாதார நுட்பம் மிகுந்த நூலை தலைமாட்டில் வைத்திருந்தார், படித்து கொண்டிருந்தார். பிறகு நினைவு இழந்த பிறகு அந்த புத்தகம் தவறி விழுந்து விட்டது. அது தலைமாட்டில் இருந்தது, இறந்து போனார். கடைசி நாள் வரையிலும் 95 வரையிலும் படித்தார். நீ படிப்பதை நிறுத்தி விட்டாய், விஜய் நிறுத்தி விட்டார், எல்லாரும் நிறுத்தி விட்டார். இல்ல இப்போ என்னன்னா, இப்போ மக்களுக்கு ஒரு பக்கம் என்னன்னா, இவ்வளோ நாள் வந்துட்டு நிறைய ஆண்டவர்கள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. இப்ப புதுசா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இல்ல, நான் இதை வரவேற்கிறேன். யங்ஸ்டர்ஸ் என்பது உங்களுடைய அறியாமையினால் பேசுகின்ற பேச்சு. புதிய கருத்து வர வேண்டும் என்பதை புதிய இளைஞன் கொண்டு வருவான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். புதிய கருத்தை ரொம்ப அறிவார்ந்த மக்கள் தான் கொண்டு வர முடியுமே தவிர, இந்த இளைஞன் 15 வயது 18 வயது 20 வயது இதெல்லாம் ஓட்டப்பந்தயத்துக்குரிய வயதே தவிர என்ன, படிப்பு, வாழ்க்கையில் அடிபட்ட அனுபவங்கள் இவற்றின் காரணமாகத்தான் மெச்சூர் தாட்ஸ் ஏற்பட முடியும். அதை நீங்கள் உங்களுக்கு புரியாததினால் புதிய கருத்தோட்டம் வேண்டும் என்று சொல்வது தெரிவதற்கு பதிலாக இளைஞர்களிடம் மாற்றி கொடுங்கள். ஓட்டப்பந்தயத்துக்கு போகிறார்கள், மாற்றி கொடுங்க. இந்த இளைஞர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். இப்போ இருக்கிறவர்களே 50 வயசு மனிதருக்கே அனுபவம் இல்லையே, இளைஞருக்கு 50 வயசு ஆகுறதே. 30 வயதில் சிறந்த அறிவை பெற்றவர்கள் இருக்கிறார்களே. அதனால அது இளமை சார்ந்ததில்லை, அது காலப்போக்கில் நிறைய பெற்று பெற்று சேர்த்து கொண்டே வர வேண்டும். கருத்து செலுத்த வேண்டும். உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு புத்தகமாவது படிக்கிற பழக்கம் இருக்கிறதா? புத்தகமா? இல்ல, புத்தகம்லாம் படிக்க மாட்டேன். படிக்கலாம், நீ வளர்ச்சி அடைய முடியாது. சோஷியல் மீடியால படிப்பேன், புத்தகத்துல படிக்க மாட்டேன். புத்தகத்தில் படித்தாலும் சரி, சோஷியல் மீடியாவில் படித்தாலும் சரி, சிலப்பதிகாரத்தை எதில் படித்தாலும் சிலப்பதிகாரம் தான். அதனால் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கள். உன்னை படிச்சின்னா உன்னுடைய முகம் மாறும், குணம் மாறும், நிறம் மாறும், நீ சிந்திக்கிற விதமே வேறையாக இருக்கும். இந்த லஞ்சம் எல்லாம் இப்ப குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, லஞ்சம் என்பது இப்பொழுது மேல் மட்டத்தில் நேரடியாக இல்லையே. நிறைய பேரோட பணி நீக்கம் நடக்குது. இல்ல இப்பதான் நடக்கிறது. ஆனா இவர் என்ன முரண்பாடு என்று அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நீ பணம் வாங்கவில்லை, இது தொடர வேண்டும். இடைத்தேர்தல் வரையிலும் கடைபிடித்து விட்டு விடுவாயோ என்று எனக்கு கவலை இருக்கிறது. நியாயமாக இது நியாயமாக எப்பொழுதும் தொடர வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஊழல் இல்லை, ஆனால் என்ன செய்கிறீர்கள், உங்களுடைய கட்சிக்கு போதாமை இருக்கிற போது, பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிற போது, விஜயபாஸ்கர் மாதிரி அந்த குட்கா விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், வேலுமணி எல்லா அயோக்கியர்களையும் கட்சியில் ராஜினாமா செய்ய சொல்லி உங்களுடைய கட்சிக்கு கொண்டு வருகிறீர்களே. உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அயோக்கியர்களை முட்டுக் கொடுக்க சொன்னால் என்ன, செந்தில் பாலாஜியை முட்டுக் கொடுக்க சொன்னால் என்ன? செந்தில் பாலாஜிக்கும் குட்கா விஜயபாஸ்கருக்கும் என்ன வேறுபாடு? ஆனா இதெல்லாம் அரசியல் தந்திரம் இல்லையா? என்ன, ஒரு அயோக்கியனை முட்டுக் கொடுக்க சொல்வது, ஒரு அயோக்கியனை தண்டிப்பது, அப்புறம் எப்படி அயோக்கியத்தனம் ஒழியும்? இந்த பாகுபாடு இருந்தால் தான் உங்களுடைய படிப்பின்மையினுடைய விளைவு. அதனால அதாவது இதுக்கு தந்திரம் என்று பெயர் இல்லை. தந்திரம் என்பது உண்மைக்கு மாறானதில்லை. தந்திரம் என்பதனுடைய பொருள் டாக்டிக்ஸ் என்பது வேறு. அதாவது திருவள்ளுவரே அந்த இதையெல்லாம் பேசுகிறார். ஆனால் எதை மாற்றானுக்கு வெளிப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் சொல்வார். மாற்றானுக்கும் ஒரு நம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி பலவீனத்தை வெளிப்படுத்தி ஆவது என்பது வேறு. அயோக்கியனை இந்த அயோக்கியனை தண்டிப்பது, இந்த அயோக்கியனை அரவணைத்துக் கொள்வது என்றால் என்ன? எனக்கு என்னன்னா, இப்போ ஆப்போசிட்ல இருந்து வந்தாலும் நான் சொல்றதே உனக்கு புரியல. செந்தில் பாலாஜியை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய், ஏவாவேலுவின் வீட்டுக்கு ரெய்டு போகிறாய். ஆனால் இந்த குட்கா விஜயபாஸ்கரை, இந்த கரூர் விஜயபாஸ்கரை, வேலுமணியை, மற்றவனை எல்லாம் நீ அரவணைத்துக் கொள்கிறாய். அவர்களின் மீது வழக்குகளை நீ போட மாட்டாய், அவர்களின் மீது வழக்குகளை நீ நடத்த மாட்டாய். ஒரு பகுதி அயோக்கியர்களை அரவணைத்துக் கொண்டு இன்னொரு பகுதி அயோக்கியர்களை நீ ஒழிக்க நினைத்தால் அயோக்கியத்தனம் ஒழியாது. நீ சொன்ன மாதிரி உனக்கு உன்னுடைய ஆட்சி முக்கியம், நீ ஆள்வது முக்கியம். முன்னும் பின்னும் 28 கார்கள் ஆரோகணித்து போவது முக்கியம் என்றுதான் கருதுவார்களே தவிர, உன்னுடைய ஆட்சி அசோகனுடைய ஆட்சியை போல, காமராஜருடைய ஆட்சியை போல சிறந்த ஆட்சி என்று சொல்ல மாட்டார்கள். இப்ப வேறு கட்சியில இருந்து வந்தாலும் தலைமை இப்ப இவரு சொல்ற, ஏன் நீ போய் மக்களிடங்கள், உனக்கு 106 பேர் தான் இருக்கிறது என்றால் 160 பேரை தருவார்கள், அதுதான் முறை. அதை விட்டு வழியல்லாத வழியிலே இவனை நான் தூக்கி கொண்டு வருகிறேன், இவனுக்கு நான் ஒரு பேரம் பேசி பணம் கொடுக்கிறேன், இல்லாவிட்டால் உனக்கு மந்திரி பதவி கொடுக்கிறேன், இல்லாவிட்டால் உன்னுடைய ஊழலை நான் மறைக்கிறேன் என்று சொல்லி நீ ஒரு பேரம் பேசி அயோக்கியத்தனம் செய்தால் அந்த அயோக்கியத்தனத்துக்கு இது எந்த விதத்தில் மாற்று என்று கேட்கிறேன் நான். புரிகிறதா? நீ யோக்கியமாக அரசாள வேண்டுமென்றால் என்ன,
மலத்தை மிதிக்காதே, மலத்தை மிதிக்காதே, அருவருப்பானது. ஓகே சார். இப்போ நீங்க இதுவரை பார்த்ததுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப நாடாளுமன்றத்திலயுமே நிறைய விஷயங்கள் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. சோ இப்போ என்ன பேசினாலும் ஆளுங்கட்சி என்ன பேசினாலும் எதிர்க்கட்சி எந்திரிச்சு போயிடுறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எந்த அளவுக்கு ஒரு அரசியலான ஒரு இல்லை, அது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற முறையே இப்பொழுது தீர்ப்பாயம் என்று தீர்மானத்தையே கொடுக்காமல் அங்கே தீர்மானத்தை நிறைவேற்றுவதாக சொன்னால் அப்புறம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றவன் எதிர்ப்பை காட்டுவதற்கு நினைப்பான். சபாநாயகர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஆளுங்கட்சிக்கு ஜிங்ஜாங் அடிக்கிறவர்கள், புரிகிறதா? அதனால அவன் பேச விட மாட்டார்கள். சரி, பேச விட்டாலும் இந்த அறிவாளிகள் பேசி விட்டாலும் தாங்க முடியாது. நான் சட்டமன்றத்திலலாம் இருந்திருக்கிறேன், தாங்க முடியாது. அவ்வளவு முட்டாள்தனமாக பேசுவார்கள். இவர்களை பாதி நிறுத்தி வைக்க வேண்டும். இன்னொரு பக்கம் எப்பவும் எளிய மக்கள் தேர்ந்தெடுக்கிற ஜனநாயகம் மீடியாவுக்கு ரூல் தான். அது சாதாரண மனிதர்களின் ஆட்சியாகத்தான் இருக்கும். நான் சொல்வது தெரிகிறது அவனுக்கு. அரிஸ்டோக்ரஸி மற்றவற்றில் தான் நீ தேர்வு செய்ய முடியும் ஆட்சியாளனை. இது சாதாரண மக்கள் அவர்களுக்கு தெரிந்தபடி தேர்ந்தெடுப்பார்கள். இவன் தான் வருவேன். அப்புறம் இவனுக்கு அறிவூட்டுவதற்காகத்தான் பியூரோக்ரஸியை படித்தவனை வச்சுருக்கேன். புரியுதா அவனுக்கு? ஏன் அவன் ஐஏஎஸ் படிக்கணும், ஏன் அவன் ஐபிஎஸ் படிக்கணும்னா ட்ரைன்டு கேடர்ஸ். அவங்க வெல் எஜுகேட்டட் அண்ட் வெல் ட்ரைன்டு கேடர்ஸ். ஏன்னா இவங்க மோசமாக கற்பிக்கப்பட்ட, மோசமாக பயிற்றுவிக்கப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு துணையாக இருப்பதற்காக மிகச்சிறப்பாக கற்பிக்கப்பட்ட, மிகச்சிறப்பாக பயிற்றுவிக்கப்பட்ட அதிகார வர்க்கத்தை பின்னால் வைத்திருக்கிறான் வெள்ளைக்காரன். புரியுதா? அதனால நான் என்ன சொல்கிறேன், நம்ம தலைமைச் செயலாளரை ஆளை சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துக்கணும் இரு. ஊழலை ஒழிக்கிறது ஒரே கொள்கையாக வச்சுக்க. ஊழலை ஒழிச்சிடு. இந்த நாடு புள்ள பால் குடி மறக்கிற மாதிரி இந்த ஊழலை மறக்கணும். நான் சொல்லுவது தெரிகிறதா? அதனால அதுக்கப்புறம் இந்த நாடு மாற்றம் அடையும். அதனால உனக்கு அயோக்கியனை விட முட்டாள் பரவாயில்லைங்க என்கின்ற நிலையில் முட்டாளுக்கு இன்னொரு அறிவாளி யோசனை சொல்ல முடியும், அயோக்கியனுக்கு எவனும் சொல்ல முடியாது. அதனால நான் சொல்கிறேன், திமுக ஆட்சியை விட உன்னுடைய ஆட்சி நல்ல ஆட்சி தான். ஆனால் உன்னுடைய போதாமையை நீ அறிவாளிகளை வைத்து கொண்டு ஈடு கட்டிக்கொள். அதுக்கு இப்போ இருக்க தலைமைச் செயலாளர் சிறந்த ஆள் தான் என்று எனக்கு படுகிறது. உனக்கு இவ்வளவு கற்பிக்கிறாரே, இதை மீறி நீ இல்லாத வேலையெல்லாம் செய்கிற. டச்சப் முனையெல்லாம் ஆலோசகராக கொண்டு வருகிற. இந்த முட்டாள்தனத்தையெல்லாம் விட்டு ஒழுங்காக நாடாளுகின்ற வேலையை செய்தால் நீ ஆள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேனே தவிர உன்னை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நான் சொல்வது புரிகிறதா? மறுபடியும் இந்த உண்ணிகள் மறுபடியும் வந்து கொடுக்க வேண்டாம். அதுதான்